இந்தியாவை நீங்கள் சொன்ன மாதிரி 3வது முறையாக கன்சிஸ்டண்ட்டாக ஆள்கிற கட்சி. நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ. அதே மாதிரி இந்தியாவில் வந்து 15 மாநிலங்களில் ஆட்சி செய்கிற கட்சி, சட்டமன்றத்தில் 6 இடங்களில் கூட்டணி ஆட்சி செய்கிற கட்சி, 21 மாநிலங்களில் யூனியன் பிரதேசம் முதற்கொண்டு கூட்டணி ஆட்சி, மற்றபடி தனித்த ஆட்சி நடத்துகிற கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ எப்படி திமுக கூட்டணியில் வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள், திமுகவை தவிர திமுகவுக்கு 2 குறிக்கோள். இதுதான் கொஞ்சம் அகலமான சிந்தனை. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிற என்னன்னா, நம்ம கொள்கையெல்லாம் வேற. பேரறிவாளனை கட்டி பிடிச்சா அதில் இருக்கிற கொள்கை வேற. 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் எங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அதில் இருக்கிற கொள்கை வேற. இடபிள்யூஎஸ்ல காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சாங்க, அதில் இருக்கிற காங்கிரஸ் கொள்கை வேற. கொள்கைகள் நம்மெல்லாம் மாறுபட்டு இருந்தாலும் ஒரு பொது கொள்கையில் நம்ம ஒன்றா இருக்கிறோம். எந்த பொது கொள்கைனா, பிஜேபி வரக்கூடாது, சனாதனம் வரக்கூடாது, அந்த கொள்கையில் ஒன்றா இருக்கிறோம்னு ஒற்றை கொள்கை. திமுகவுக்கு இருக்கிற 2 கொள்கை என்னன்னா, பிஜேபி வரக்கூடாது, நம்ம ஆளுங்கட்சியாக வரணும். இது 2 கொள்கை திமுக. அதே மாதிரி தான் அதிமுக பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஜேபி இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொது கொள்கையில் நாமெல்லாம் ஒன்றா சேரலாமே எதிர்கட்சிகள். அந்த பொது கொள்கை என்ன அப்படின்னா, திமுக என்ற தீய சக்தி ஆட்சி மறுபடியும் வரக்கூடாது. அந்த பொது கொள்கை. அந்த இடத்துல மெகா ஒரு பிரதான கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு 2 கொள்கை இருக்கிறது. என்னன்னா, திமுக என்ற தீய சக்தி வரவும் கூடாது, அதே நேரத்தில் நாம ஆட்சிக்கு உட்காரணும். 2 கொள்கை. இப்ப திமுக கூட்டணியில் எப்படி இருக்குதோ பொது கொள்கைகள், அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் ஒரு பொது கொள்கைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சியில் எல்லா கட்சிகளும் ஒன்னா சேரலான்ற ஒரு பொது எண்ணத்தில் வந்து பிஜேபியும் நினைக்குது, அந்த எண்ணத்தில் நினைக்குது. ஆனால் அதிமுக அதுக்கு உடனடியாக உடன்பட்டு விட்டதா அப்படின்னா, அது இன்னும் காலம் இருக்கிறது. அந்த வியூகத்தை இப்போ வெளியே சொல்ல வேணாம்,